தேவையில்ல. எங்களை தீர்மானம் உள்ள கேவலமான குப்பில போட்டாரு. ஊரை சுத்தம் பண்ண வந்தோம். எங்களுக்கு என்ன பணத்தை குத்தாரு? எதிர்கட்சியா இருக்க போது என்ன சொன்னேன்? 6 கோரிக்கை வச்ச ஒரு கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றியா? எங்களுக்கு ஒரு பொங்கல் இல்ல, தீபாவளி இல்ல, எல்லா பண்டிகை நாள்ல நாங்க வந்து குப்பை வரோம். பிஎஃப் இல்ல, இஎஸ் இல்ல, எதுவுமே கிடையாது. நீங்க மட்டும் உங்க பிள்ளைக்கு துணை முதல்வர் அப்படின்னு பட்டம் கொடுக்குறீங்க. நாங்க 15 வருஷம் கழிச்சுமே எங்க வேலை எங்களுக்கு கொடுன்னு சொன்னா ஏன் கொடுக்க மாட்டீங்க? எங்க அப்பா எழுதின பேனா கொண்டு போய் பீச்சில் வைக்கணும்ன்றீங்க. நாங்க செய்யற வேலையை எங்களுக்கு கொடுக்க உனக்குனா நோவுது. அத சொல்லு. என் பொண்ணு 2 பேரை பிள்ளைய நான் காப்பாற்றணும். இன்னைக்கு வெளியே போனா நான் எப்படி காப்பாத்துது? பிச்சை எடுக்கவா? வல்லரசு நாடுன்ற அந்த நாட்டுல நான் பிச்சை எடுக்கிட்டா? அப்புறம் 55 வயசு ஆகுது. நான் உழைச்சி ஒரு குடும்பத்தை காப்பாத்துறேன். என் பிள்ளைய குடிகார பிள்ளைய ஆக்கிட்டீங்க. சம்பாதிக்கிட்ட ஒயின் ஷாப்ல வைக்கிறான். என் மருமகனை குச்சி செத்துட்டான். அந்த குடும்பத்தோட வந்து இந்த சென்ட்ரல்ல பிச்சை எடுக்கவா? அவங்க மேயரன் தான் பேரு. ஆனா மேயரை வந்து பின்னால வந்து ஊக்குவிச்சு செயல்படுத்துறது வேற ஆளு. இது வந்து மேயருக்கான அழகு கிடையாது. இப்போ ஒருவேளை எங்களை கைது செஞ்சாலும் வலுக்கட்டாயமா தூக்கின்னு போயிட்டு எங்களை கூட்டின்னு போய் நிப்பாட்டினாலும் மறுபடியும் கூட்டாக வந்து இங்கே தான் வந்து நிற்போம், இங்கே தான் வந்து சேருவோம்.